வணக்கம், நான் தான் உங்க குமரி சிந்துஜா. மக்களே, அன்றாட வாழ்க்கையில தேங்காய் பயன்படுத்தாத ஆட்களே இருக்க மாட்டீங்க. குமரி மாவட்டத்துல ஒரு கிரைமுக்கும் கோகனட்டுக்கும் சம்பந்தம் இருக்குங்க. அதாவது ஒரு காதலனுக்கு காதலி ஒரு 2-3 வாட்டி விஷம் கொடுத்துட்டாங்க. மனுஷன் சாகவே இல்லை, 3rd அட்டம்ப்ட்ல தான் இறந்தார். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இவங்க தென் மாவட்டங்களில் தேங்காய் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதன் காரணமாக அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்துதான். அதனால தான் ஸோ தேங்காய் நீங்களும் உங்கள் அன்றாட உணவில் எடுத்துக்கோங்க. இப்போ அதுவல்ல, பொதுவாக அந்த தேங்காய் திருகி எடுத்த பிறகு இதனை நாம் பல மாவட்டங்களில் ஓடுன்னு சொல்வீங்க. ஆனால் இன்றளவும் குமரி மாவட்டத்தில் இதை நாங்கள் சிரட்டைன்னு தாங்க சொல்கிறோம். அப்போ இது எந்த பந்தம்? சிரட்டைன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னும் போது தாங்க ஒரு புறநானூறு பாடலை பாருங்க. மணிமிடர் சிரட்டின் ஒரு பால் பருகி அணிவாய் வண்ணத்த தசிலம் நிற்கும். இந்த சிரட்டையில உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பால் பிழிஞ்சு மகளிர்கள் குடித்து அவ்வளோ அழகா ஷைனிங்காக இருந்தாங்களாங்க. அவ்வளோ அழகா ஒரு இம்யூனிட்டி பவரோட இருந்தாங்களாங்க. ஸோ சிரட்டை நம்முடைய புறநானூறு பந்தம் இன்றளவும் குமரி மாவட்டத்தில் பேசக்கூடிய வார்த்தையாக இருக்குது, உணர்வாக இருக்குது, உணவாக இருக்குது. குமரி தமிழை எங்கே தேடினால் கிடைக்கும்? சங்க தமிழில் சங்க இலக்கியங்களை தேடினா கிடைக்கும். நன்றி.